அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை மறுதினமும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும். வரக்கூடிய ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்றைய நாட்கள் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூன் மாதம் 11ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அன்றைய நாட்கள் கடலூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்றைய நாட்கள் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நீலகிரி, புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இந்த மாவட்டங்கள் தவிர்த்து குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்க அறிவிக்கப்பட்டனர். ஆனால் மழையின் தாக்கம் அடுத்த 7 நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.